ஓம் கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபி சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. நிர்விக்னம் குரு மே தேவா மம கார்யேஷு சர்வதா. ஷியாமளா தண்டகத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைசி பாடலை நம்ம இப்படிக்கு எடுத்துக்கலாம். அம்பியினுடைய ஸ்துதியாக சர்வதீர்த்தாத்மிகே சர்வமந்திராத்மிகே சர்வதந்திராத்மிகே சர்வயந்திராத்மிகே சர்வபீடாத்மிகே சர்வதத்வாத்மிகே சர்வசக்தியாத்மிகே சர்வவித்யாத்மிகே சர்வயோகாத்மிகே சர்வநாதாத்மிகே சர்வசப்தாத்மிகே சர்வவர்ணாத்மிகே சர்வவிஸ்வாத்மிகே சர்வகே ஹே ஜகன்மாத்ருகே பாஹி மாம் பாஹி மாம் பாஹி மாம் தேவி துப்யம் நமோ தேவி துப்யம் நமோ தேவி துப்யம் நமஹ. மகாகவி காளிதாசனுடைய ஒரு அற்புதமான இந்த சியாமளா தண்டத்தில் இருக்கக்கூடிய கடைசி அந்த பேரா இது. நம்ம சொன்ன அன்றைக்கி தண்டகம்னா அதற்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் அந்த பாடலை நமக்கு ஏற்றி கொடுத்துருக்காங்க. அந்த பூரா கம்ப்ளீட்டாக எல்லாமே அந்த சியாமளா தண்டகம் முழுவதுமே. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய திரிசதி வந்து 205 206. ஹ்ரீங்கார குண்டாக்னி சிகாயை நமக ஹ்ரீங்கார சசிச்சந்திரிகாயை நமக. இது போன தடவை ஆரம்பித்தோம். இதில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 விஷயங்களை சொன்னோம். அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம சௌந்தரிய லகரியில் இருக்கக்கூடிய 39வது பாடலையும் தபஸ்வாதிஷ்டானே அப்படிங்கிற பாடலையும் நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னோம். இப்போ அதனுடைய தமிழாக்க பாடலை வந்து இப்போ சொல்லிட்டு அடுத்தது போகலாம். அக்னியாம் சுவாதிஷ்டானத்து ஆடுகின்ற அந்த ருத்ரன் அணையாத காலாக்னி திரு அண்ணாமலையாக நக்கன்னல் துணைவி நின்னை சந்திரகலா சமயா நயம் அறிந்தே இருவரையும் போற்றிடுவேன் தாயே. திக்கு எட்டும் அனல் கக்க உலகமெல்லாம் எரிய சிவபெருமான் நோக்குகையில் கருணை நிறை தாயே பக்குவமாய் உன் குளிர் பார்வையினால் உலகம் பாலித்து குளிர்விக்கும் என் அன்னை பார்வதியே சக்தியே. ரொம்ப அருமையான பாடல். அதாவது மன்மதனை எரித்து அவர் கோபமாக இருக்கும் பொழுது அதை குளிர்விக்க வேண்டுமானால் அதற்கு யார் வேணும்? அதற்கு வந்து சசி சந்திரிகாயை நமகான்னு இப்போ நாம சொன்னோம் இல்லையா? அந்த சந்திர கிரணம் போல குளிர்வாக இருக்கக்கூடிய கருணை பார்வையுடைய அம்பிகை அந்த சிவபெருமானுடைய கோபத்தை தணிக்கிறார். அதுதான் இந்த அருமையான பாடலுடைய அர்த்தமாக இருக்கு. ஹ்ரீம் என்பது எல்லாமே இப்போ வரக்கூடிய இந்த பார்க்கக்கூடிய 20 நாமமே ஹ்ரீம்லேருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஹ்ரீம்ங்கிறது என்னது? பீஜம்னு சொன்னோம். தமிழில் சொன்னால் என்ன அர்த்தம்? விதைன்னு அர்த்தம். ஒரு செடியானது முளைச்சு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விதை தேவைப்படுறது. அந்த விதையை நாம் வந்து மண்ணில் ஊன்றிய பிறகு அந்த மண்ணிலிருந்து ஒரு பக்குவமாக ஆகக்கூடிய ஒரு காலத்தில் அது வந்து ஒரு சின்ன ஒரு தளிர் விட்டு செடியாக மாறுகிறது. அதுபோல இந்த ஹ்ரீம்காரம் என்ற மந்திரமானது பீஜம் போல செடியினுடைய விதை போல ஆரம்பமாக உள்ளது போல இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இதற்கு வந்து நம்முடைய பாஷ்யமாக பார்க்கக்கூடியது நம்ம இங்கே பார்க்கலாம்.
ஹ்ரீம்கார குண்டாக்னி சிகாயை நமக, ஹ்ரீம்கார சசி சந்திரிகாயை நமக. ஹ்ரீம்காரமாக அக்னி குண்டலத்தில் அக்னி ஜுவாலையாக விளங்கு பண்ண. அதுக்கே சொன்னேன், ஜுவாலாமுகின்னு ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய பேரே, ரூபமே ஜுவாலையாகத்தான் இருக்கும். அங்க அக்னியை ஹோம குண்டலத்தில் வளர்த்து அதில் திரவியங்களால் ஆகுதி செய்யப்படுகிறது. மந்திர உச்சாடனம் அங்கு அவசியமாக தேவைப்படுகிறது. இப்படி செய்வதால் நம்ம அதிருஷ்டம்னு சொல்றோமே, திருஷ்டம்னா கண்ணுக்கு தெரியறது, அதிருஷ்டம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாதது, நேரில் தெரியாது பின்னர் விளையக்கூடியது. இந்த மந்திரங்களுடைய பலன்களே அப்படிதான். பலன்களை கொடுக்கும் வரை நமக்கு அதனுடைய மகிமை புரியவே புரியாது. ஸோ நேரில் அறிய முடியாது, பின்னர் பலன் தரக்கூடியது என்ற நற்பயன்கள் அந்த ஹ்ரீம் பீஜத்தால் விளைகின்றன. இந்த மந்திரத்தில் ஹ்ரீம் என்பது அக்னி குண்டமாக, அப்படியே வெப்பமயமாக கருதப்படுகிறது. ஆகவனீயம் முதலான அக்னி குண்டம் என்ற ஆதாரத்தில் அக்னி ஜுவாலைகள் வளர்க்கப்படுகிறது. இந்த அக்னி ஜுவாலையாகவே பராசக்தி கருதப்படுகிறாள். அம்பாளே அது உள்ள இருந்து ஜுவாலையா வரதா நாம மனசுல ஆவாகனம் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். தன்னை குறிக்கும் ஹ்ரீம் என்ற பீஜ மந்திரத்துடன் தன்னிடத்தில் ஆகுதி செய்வதால், ஆகுதினா ஒவ்வொரு மந்திரமும் சொல்லி நெய் போன்ற பல திரவியங்களை நம்ம விடுறப்போ ஆகுதி செய்வதால் அதிருஷ்ட பலன்கள் விளையும். திண்ணம்ங்கிறாரு. ஜுவாலை இல்லாத அக்னியில் ஆகுதி செய்யக்கூடாது என்பதும், மந்திரமின்றி ஆகுதி செய்யக்கூடாது என்பதும் யாக விதிகளாய் அமைந்திருக்குது. ஸோ மந்திரமும் வேணும், அங்கே ஆகுதி கொடுக்கறதுக்கு திரவியங்களும் வேணும். ரெண்டையும் சேர்த்து தான் ஸ்வாகான்னு சொல்லும் பொழுது நமக்கு பிற்காலத்தில் நம்முடைய குடும்ப சூழ்நிலையில் ஒரு நல்ல ஒரு பலன்கள் விளையும். இது வெப்பமயமாக இருக்கக்கூடிய இந்த நாமம். இதுக்கு அடுத்த நாமமே ஹ்ரீங்கார சசி சந்திரிகாயை நமக. அப்படியே ஆப்போசிட். ஹ்ரீங்காரம் என்ற சந்திரனுடைய குளிர்ந்த பிரகாச சைதன்யமாய் விளங்குபவள் அன்னை. சந்திரன் எப்படிப்பட்டவர்? சந்திரன் தனது அமிர்த கிரணங்களினால், குளிர்ந்த அமிர்த கிரணங்களினால் தேவலோகம் முதலிய எல்லா உலகங்களுக்கும் ஜீவாதாரமாய் விளங்குவதை போல, இரவு, அந்த காலத்தில் இரவுல வெளிச்சம்னு வேணும் அப்படின்னா அது சந்திர ஒளியை வச்சுதான் வரும். விளங்குவதை போல ஹ்ரீம்காரத்தினால் குறிக்கப்படும் அன்னை பரதேவதை பிரபஞ்சத்திற்கு விவர்த்த காரணமாக இருந்து கொண்டு அந்த சச்சிதானந்த ஸ்வரூபியாதலால் அனைத்தையும் ஜீவிக்கும்படி செய்கிறாள் என்பது பொருள். சந்திரனுடைய ஒளியினால மலரக்கூடிய மலர்களும் உண்டு, நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதுதான் ஹ்ரீம்கார சந்திரிகாயை நமகாங்கிறதுக்கு உள்ள பாஷ்யமாக இருக்கு. இதுக்கு மந்திர மாத்திருகா அன்னைக்கு சொன்ன மாதிரி மந்திர மாத்திருகால இருக்கக்கூடிய ஹ்ரீம்காரம் இருக்கு இல்லையா, அது சம்பந்தப்பட்ட ஒரு பாடலையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஹ்ரீம்காரத்ரய அப்படிங்கிற அந்த பாட்டு நம்ம பஞ்சத சாட்சியனுடைய ஆர்டர்லே தான் மந்திர மாத்திருகாவும் இருக்கு. ஹ்ரீம்கார த்ரய சம்புடேன. ஏன்னா பஞ்சத சாட்சியில் எத்தனை தரம் வருது? 3 தரம் வருது ஹ்ரீம்காரம். ஹ்ரீம்காரத்ரய சம்புடேன மனுனா உபாஸ்யே த்ரயீ மௌலிபிஹி வாக்யைஹி லக்ஷ்யதனோ தவ ஸ்துதி விதௌ கோவா க்ஷமேத அம்பிகே சல்லபாஹ
ஸ்துதயः பிரதக்ஷிண சதம் சஞ்சார ஏவாஸ்துதே சம்வேஷோ நமசஹ சகஸ்ரம் அகிலம் த்வத் பிரீதயே கல்பதா. இது மந்திரமாத்திருகா புஷ்பமாலாஸ்தவத்தில் உள்ள பாடல். இது 3 ஹ்ரீங்காரங்கள் சேர்ந்துள்ள நாமமே ஹ்ரீம் சம்பந்தப்பட்டது தான். 3 ஹ்ரீங்காரங்கள் சேர்ந்துள்ள மந்திரத்தினால் உபாசிக்கப்படுகிறவளை வேத சிரசுகளாகிற உபனிஷத்துக்களில் உள்ள வாக்கியங்களினால் குறிப்பாக அறியத்தக்க ஸ்வரூபம் உள்ளவளே. ஹ்ரீங்காரம் சொன்னாலே அது அன்னை பராசக்தியை தான் குறிக்கிறதுன்னு அர்த்தம். உன்னை ஸ்தோத்திரம் என்று செய்கிற முறையில் யார்தான் சக்தி உள்ளவனாக இருக்க முடியும்? ஹே தாயே, நல்ல பேச்சுக்கள், ஸ்தோத்திரங்கள், சஞ்சாரமே உனக்கு 100கணக்கான பிரதட்சிணங்கள் வலம் வரும் இல்லையா, அந்த பிரதட்சிணங்களாகவே இருக்கட்டும். நான் சொல்ற ஸ்தோத்திரமே பிரதட்சிணமாக அமையட்டும். படுத்து கொள்வது, நான் படுத்துக்கிறேனே, அது நமஸ்காரங்களாகட்டும். 1000 இவ்விதம் எல்லாம் யாருக்காக பண்றோம்? அம்பாளினுடைய உன் பிரீதியின் பொருட்டு ஏற்படட்டும் அப்படின்னு அர்த்தமாக சொல்றான். கிரீம்கார தேவதைக்கு நான் சொல்லக்கூடிய கிரீம்கார பீஜத்தோடு சொல்ல ஸ்தோத்திரங்கள் அனைத்துமே வேத சாரங்கள் போல அமையட்டும். நான் படுத்து தூங்கக்கூடியது கூட அது நமஸ்காரமாக அமையட்டும். இவ்விதமாக பல விதமான உபச்சாரங்களை மானசமாக அர்ப்பணம் செய்து பிரதட்சிண நமஸ்கார ஸ்தோத்திரங்களை செய்ய எண்ணியதும் அம்பிகையின் திவ்ய மகிமைகள் மனதில் விளங்க ஆரம்பித்து விட்டன. என் மனசுல உன்னோட கிரீங்கார பீஜம் பத்தி சொன்ன உடனேயே எனக்கு ஞானத்தினுடைய ஒரு முதல் வெளிச்சம் தொடங்கிடுதுன்றார். கூடவே தனது அசக்தியும் தோன்றுகிறது. நான் மனிதன் இல்லையா, எனக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் உண்டு. 3 ஹ்ரீங்காரங்கள் அடங்கிய ஆரம்பத்தில் 1, மத்தியில் 1, கடைசியில் 1 ஸ்ரீவித்யா பஞ்சதசாட்சரி மந்திரத்தை ஹ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம்னு அதான் ஆரம்பமே என்ன சொன்னோம், ஹ்ரீங்கார த்ரய சம்புடேனன்னு ஆரம்பிச்ச இந்த பாட்டை 3 முறை ஸ்ரீவித்யா பஞ்சதசாட்சரியில் வாக்கால் ஜபம் செய்து கொண்டு மகான்கள் உன்னுடைய சகுணமான நிர்குணம் சகுணம் சகுணமான ஸ்வரூபத்தை மனதில் வைத்து தியானிக்கிறார்கள். வேதத்தின் கடைசி பாகமான உபனிஷத்தில் வாக்கியங்கள் வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாத இல்லையா, அகோச்சரம்னு சொல்லுவோம் அம்பாளன். நம்முடைய மனதுக்கும் சொல்லுக்கெல்லாம் எட்டாதவள். நாம் ஒரு அனுமானத்தில் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வேதத்தின் கடைசி பாகமான உபனிஷத்துக்களில் உள்ள வாக்கியங்கள் வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாத உன்னுடைய அம்பிகையினுடைய பரமார்த்த ஸ்வரூபத்தை நேரிடையாக போதிக்க முடியாமல் லக்ஷணை என்ற முறையில் காட்டுகின்றன. ஒரு ஜஸ்ட் இண்டிகேஷன் காட்டுறதுன்னு அர்த்தம். இவ்வித திவ்ய மகிமையுள்ள உன்னை ஸ்தோத்திரம் செய்ய யாருக்கு சக்தி உள்ளது? யாருக்கு தான் சக்தி இருக்கு? நாங்க ஏதோ பண்றோமே தவிர நாங்க அசக்தி, அசக்தவான்னு சொல்லுவோம்ல, நமக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஸ்தோத்திரம் செய்யவோ பிரதட்சிண நமஸ்காரங்கள் செய்யவோ கொஞ்சமும் சக்தி அற்றவர்கள். ஆகையால் நான் பேசும் பேச்சுக்களையே ஸ்தோத்திரங்களாகவும், தப்பா கூட இருக்கலாம், அதனாலதான் அபராத சகசிராணின்னு நம்ம சொல்றோம். நான் சொல்றக்கூடிய மந்திரங்கள்ல தவறுகள் கூட இருக்கலாம். அதனால நான் பேசக்கூடிய நற்பேச்சுக்களையே ஸ்தோத்திரங்களாகவும், நான் உலகில் சஞ்சாரம் செய்வதை 100கணக்கான பிரதட்சிணமாகவும்
படுத்துக் கொள்வதை ஆயிரக்கணக்கான நமஸ்காரங்களாகவும் அன்புடன் பாவித்து ஏற்றுக்கொண்டு பிரீதி அடைந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று யார் சொல்றாங்க? ஆதிசங்கரர் வேண்டுகிறார். சௌந்தர்ய லகரியிலையும் இருக்கு. ஜபோ ஜல்பஹா, அன்னைக்கு கூட இதோட அர்த்தத்தை சொன்னோம். ஜபோ ஜல்பஹா என்ற ஸ்லோகத்திலும் இதே மாதிரி தான். கிரீம்கார பீஜத்தை எனக்கு சரியா சொல்ல தெரியுமான்னு எனக்கு தெரியல அம்பாளே, ஆனா நான் ஏதோ தத்து பித்துன்னு பேசுறேன் இல்லையா, அந்த பேசுறதையே நீ உன்னுடைய ஸ்துதியாக எடுத்துக்கொண்டு எனக்கு நீ அருள் புரியணும். ஏன்னா நீ யாரு? அனித்ய திருப்தாயை நமக. அனித்தியமா நான் எதை கொடுத்தாலுமே நீ திருப்தி அடையக்கூடியது. ஸோ என்ன நீ அருள், எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல் இது. இதுலயே நம்ம அபிராமி அந்தாதிலையும் ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டையும் பார்க்கலாம். ஏன்னா அம்பிகையினுடைய அருளை சொல்லணும்னா என்ன வேணா சொல்லலாம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும், இப்ப சொன்ன அதே தான். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதும் உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள். எழுதா மறையின் ஒன்றும் அரும் பொருளே. அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாத முக்தி ஆனந்தமே. ரொம்ப அருமையான பாட்டு. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள். எழுதாமறை, மறைனா வேதம். எழுதாமறையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே ஹிமயத்து, ஹிமாச்சலம் இல்லையா, இமயத்து புதல்வி நிறைய இடத்துல சொல்லுவா. இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாத முக்தி ஆனந்தமே. அறிதற்குரிய பொருளே அருளே உருவான உமையே, அந்த காலத்தில் இமயமலையில் பிறந்தவளே, என்றும் அழியாத முக்தி ஆனந்தமாக விளங்குபவளே, உணர்வதற்கு அரிய பெருமை வாய்ந்த வேத பொருளில் ஒன்றிய பொருளே. ஏன்னா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? கிரீம் பீஜத்தை சொல்லிட்டு இருக்கோம். கிரீம் பீஜம் என்பது யாருடையது? அம்பிகையினுடையது. அது எப்படிப்பட்டதா? உணர்தற்கரிய பெருமை வாய்ந்த வேத பொருளின் ஒன்றிய பொருளே. நான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் எந்த நிலையில் இருப்பினும் நின்னை மாத்திரமே நினைத்து நினைத்து தியானிக்கிறேன். நான் வணங்குவதும் நின் மலர் போன்ற பாதங்கள் அல்லாது வேறு ஒன்றும் இல்லை. அதுல சொன்ன அதேதான். அதுல நான் நிக்கிறதெல்லாம் நீ என்னுடைய உன்னுடைய சுத்தி வர பிரதர்ஷனமா நினைச்சுக்கோ, படுத்துக்கிறத நீ நமஸ்காரமா நினைச்சுக்கோன்னு சொன்ன அதே பாட்டை தான் இந்த அபிராமி அந்தாதியிலும் அபிராமி பட்டர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இதுல அடுத்த ஸ்லோகமாக இருக்கக்கூடியது கிரீம்கார பாஸ்கர ருச்சியை நமக கிரீம்காராம் போத சஞ்சலாயை நமக. இதுவும் கிரீம் சம்பந்தப்பட்டது தான். கிரீம்கார பாஸ்கர ருச்சியை நமக கிரீம்காராம் போத சஞ்சலாயை நமக. இதற்கு முகவுரையாக என்ன சொல்றா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கிரீம்காரமாகிய சூரிய பிரபையின் உக்கிரமான கிரண வடிவினர். போனதுன்னு சொன்னோமே அக்னி குண்டம் போல இருக்கான்னு, அதனுடைய தொடர்ச்சியா கூட அதை எடுத்துக்கலாம். கிரீம்காரமாகிய சூரிய பிரபையின் உக்கிரமான கிரண வடிவினர். ஒப்புமையா சொல்லணும்னா துவம் அந்தரிக்ஷே சரசி சூரியஸ்துவம் ஜோதிஷாம் பதிகி. பிரஷ்னோபனிஷத்துல 2.9 இந்த நம்ம ஸ்லோகத்துக்கு ஒரு ஒப்புமையாக சொல்லது. துவம் அந்தரிக்ஷே சரசி சூரியஸ்துவம்
ஜோதிஷாம் பதிஹி. அடுத்தது வந்து ஹ்ரீம்கார போத சஞ்சலாய்க்கு என்ன சொல்றா அப்படின்னா, ஹ்ரீம்காரமாகிய மேகத்தின், முதல்ல பாஸ்கர ருச்சின்னு சொன்னோம், அதுக்கு முன்னால வந்து சந்திரபிரபையோட சொன்னோம், இப்ப வந்து அதே ஹ்ரீம்காரத்தை மேகத்தின் மின்னல் கொடி போன்றவள். மின்னலுக்கு வந்து அதை வந்து நம்ம ஒப்புமையா சொல்றோம். அதுக்கு ஒப்புமையா என்ன இருக்குன்னா, நீலதோயத மத்தியஸ்தாத் வித்யுல்லேகேவ பாஸ்வரா. ஸ்ரீ நாராயண சூக்தத்துல அந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் இருக்கே, அதான் அம்பாளுடைய ஸ்வரூபம். அது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு மின்னல் போன்ற, மின்னல்னா எப்படி ஒரு செகண்ட் அப்படி வந்து அப்படி போகும் இல்லையா, அது மாதிரி நீலதோயத மத்தியஸ்தாத் வித்யுல்லேகேவ பாஸ்வரா. இன்னொரு ஒப்புமையா என்ன சொல்றான்னா, தடித்வந்தம் சக்தியா திமிர பரிபந்தி ஸ்புரணயா ஸ்புரன் நானா ரத்னாபரண பரிணத்தேந்திர தனுஷம் தவ ஷியாமம் மேகம் கமபி மணிபூரைக சரணம் நிஷேவ வர்ஷந்தம் ஹரமிஹிர தப்தம் த்ரிபுவனம். இது சௌந்தரிய நகரில் இருக்கக்கூடிய 40வது ஸ்லோகம். இதுவும் அம்பாளுடைய அந்த மின்னல் போன்று இருக்கிறான்னு சொல்றதுக்கு ஒரு ஒப்புமையாக இருக்கு. தடித்வந்தம் சக்யா திமிர பரிபந்தி ஸ்புரணயா ஸ்புரன்னாரத்னாபரண பரிணத்தேந்திர தனுஷம் தவ ஷ்யாமம் மேகம் கமபி மணிபூரைக சரணம் நிஷேவே வர்ஷந்தம் ஹரமிஹிர தப்தம் திரிபுவனம் அப்படின்னு ஒரு அருமையான அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமாக நம்ம இப்ப என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, பானுமண்டல மத்தியஸ்தாயை நமகான்னு அம்பாளுக்கு வந்து லலிதா சகஸ்திரநாமத்தில் ஒரு நாமமே இருக்கு. அந்த சூரிய மண்டலத்தில் அம்பாள் எங்க இருக்காளாம், நடுவுல இருக்காளாம் அம்பாள். இந்த சௌந்தரிய நகரினுடைய அந்த இதுக்கு ரொம்ப ஒரு அர்த்தமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு இப்ப சொன்னோம் இல்லையா, ஒரு நாமம். அந்த நாமத்துக்கு அர்த்தமாக என்ன சொல்ல வரா அப்படின்னா, அதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஹே தாயே, இருட்டுக்கு சத்ருவான வெளிச்சமாகிற சக்தியால் மின்னலோடு கூடினதாயும். இப்ப நம்ம எதோட ஈக்குவேட் பண்ணோம், அம்பாளை வந்து மின்னலோட, அந்த கிரீம்கார பீஜத்தை மின்னலோட சொன்னோம் இல்லையா. இருட்டுக்கு சத்துருவான வெளிச்சமாகிற சக்தியால் மின்னலோடு கூடினதாயும் பிரகாசிக்கும் அநேக ரத்ன ஆபரணங்களால் கட்டப்பட்ட வான வில்லோடும் கூடினதாயும் சிவன் என்னும் சூரியனால் பொசுக்கப்பட்ட 3 லோகங்களையும் குளிரச் செய்கிறதாயும் மணிபூரக சக்கரத்தையே, நமக்கு இருக்கக்கூடிய ஆதார சக்கரத்துல இந்த போனதுல வந்து சுவாதிஷ்டானத்தை சொன்னான். இப்போ மணிபூரக சக்கரத்தையே இருப்பிடமாக கொண்டதாயும் வர்ணிக்க முடியாததுமான நீல வர்ணமான உன் மேகஸ்வரூபமான ஷரீரத்தை சேவிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு ஒரு டிஸ்கிரிப்டிவ் பாட்டு இது. மணிபூரக சக்கரம் நமக்கு இருக்கு இல்லையா, நம்மளுடைய தொப்புள் தான் மணிபூரக சக்கரம். மணிபூரக சக்கரம் 6 தளத்துடன் கூடிய தாமரை, அதாவது
6 பெட்டல்ஸ் இருக்கு, 6 இதழ்கள் இருக்கக்கூடியது மணிபூரக சக்கரம். அது ஜலத்திற்கு ஆசிரியம். ஜலத்துக்கு ஆசிரியம், ஜலத்துக்கு அது இண்டிகேட்டிவ்னு அர்த்தம். அங்கு தேவி எப்படி இருக்கா? இருண்ட மேகம் போல பிரகாசித்து கொண்டிருக்கிறாள். மணிபூரகத்தில் சகஜமாக உள்ள இருட்டை போக்கும் பிரகாசத்துடன் அங்கு கூடியிருப்பதால் தேவியின் ஒளி அந்த மேகத்தில் தோன்றும் மின்னல் என்று வர்ணிக்கப்படுகிறது. தேவி ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட அநேக ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிறாள். சர்வ ஆபரண பூஷிதாயை நமக. இவைகள் எப்படி இருக்கான்? வானவில்லாகவும் வர்ணிக்கப்படுது. வானவில்னா 7 விதமான கலர் இருக்கும் இல்லையா? வர்ஷிப்பது, அதாவது கொட்டுவது மேகத்தின் ஸ்வபாவம். மேகம்னு இருந்தால் மழையை கொட்டும். 3 லோகங்களும் காலாக்னி ருத்ரன் என்றும் சூரியனால் மிகவும் தாபத்தை அடைந்திருக்கிறது. தேவி என்ற குளிர்ந்த மேகத்தின் வர்ஷத்தால் தபித்து கொண்டிருக்கும் லோகங்கள் குளிர்ச்சியை அடைகின்றன. நல்ல கம்பேரிசன் அது. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோமே ஸ்லோகம், அதுலயும் என்ன சொன்னோம்? ஹரனுடைய கோபம் என்னும் அக்னியால் எரிக்கப்பட்ட லோகத்தினை தேவி என்ன பண்றா? தன்னுடைய கருணை நிரம்பிய கடாட்சத்தால் உஜ்ஜீவிக்கும்படி செய்கிறாள், அதாவது வாழும்படி செய்கிறாள் என்று நாம் அதுக்கு முன்னாடியே வர்ணிச்சிருந்தோம். மணிபூரக சக்கரம் இருக்கே நம்மளோடது, அங்கு அன்னை எந்த ரூபத்தில் இருக்கான்னா மேக ரூபமாக இருக்கிறாள். அவளை அந்த ரூபத்தில் அங்கே வச்சு தியானிக்கணும் அப்படிங்கிறத அந்த அர்த்தம். ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த பாடலுக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சௌந்தரிய லகரிக்கும் ரொம்ப கனெக்ஷன்ஸ் அங்கே இருந்திருக்கு. இதே பாட்டுக்கு தமிழாக்கமான சௌந்தரிய லகரிக்கு தமிழ் பாட்டு எப்படி வருது அப்படின்னா, மணிபூரகத்தினிலே உறைவிடமாய்கொண்டு மருள் இருட்டை விரட்டுகின்ற மின்னென்னும், அதான் மின்னா மின்னல் அர்த்தம், மேகம். மின்னென்னும் நின்னை தனியாத காதலுடன் தழுவி ஒளிகதுவும் தனிரத்தின ஆபரண இந்திர வில்லும் கூடி அணியாய் கொண்ட இருள் ஆனைக்கா ருத்திரன் அனல் கக்கும் கதிரவனாய் மூவுலகும் எரிக்க பிணிதீர்க்கும் கருணை மழை பெய்து. முதல்ல இதுக்கு முன்னால சொன்னதுல கருணை போன்ற ததும்பும் பார்வையினால தனிச்சார். இந்த இடத்துல என்ன சொல்ற? கருணை மழை பெய்து. ஏன்னா மேகத்தை நம்ம ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். அதனால கருணை மழை பெய்து உலகை காக்கும் பேரகிலாண்டேஸ்வரியே சதாசிவனும் ஆய் உத்யத்பானு சகஸ்ராபாயை நமஹ அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஸ்லோகம். ஏன்னா இப்போ அம்பிகையை இந்த உலகத்திலேருந்து பிரிக்க முடியுமா? இந்த அண்டங்கள்லேருந்து பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அப்போ சிவபெருமான் தில்லை அம்பலத்தில் ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனுடைய தத்துவம் என்ன? அம்பிகை என்ன பண்ற? அம்பிகைக்கு என்ன? லாஸ்ய பிரியாயை நமக. பெண்கள் ஆடக்கூடிய நடனம் லாஸ்யம், ஆண்கள் ஆடக்கூடியது தாண்டவம். ஸோ நம்மளுடைய ஆர்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஆர்ட்ஸ் நிறைய ஆர்ட்ஸ் இருக்கு. அதில் இறைவன் ஏன் நடனம் ஆடுவதாக சொல்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன தத்துவம் நான் பார்த்து அதை நான் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். சில ஆர்ட்ஸில் இப்போ ஓவியம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓவியம் வரைஞ்சதுக்கப்புறம் அந்த ஓவியத்தை வரைந்தவர் அங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் இல்லாட்டா கூட நம்ம அந்த ஓவியத்தை பார்ப்போம். இது ஓவியம் யார் பண்ணது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பாடல்கள் இருக்கு இல்லையா? பாடல்கள் பாடக்கூடிய திறமை, அந்த பாடல்கள் பாடும் பொழுது அந்த பாடலினுடைய குரல் இருக்கே, அதை நம்ம வெளியிலேருந்து கேட்டாலே போதும். இப்போ நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், நம்மளால் கச்சேரிக்குள்ளே நுழைய முடியலன்னாலும் வாசலில் நின்றுக்கிட்டே
அந்த பாடலுடைய குரலை நம்மளால கேட்டா போதும், நம்ம வந்து அனுபவிக்க முடியும். ஆனா நமக்கு தெரிந்து கலைகளிலேயே ஆடும் பொழுது, ஒரு டான்ஸ் ஆடுறான்னு வச்சுக்கோங்க, டான்ஸ் ஆடும் பொழுது அந்த ஆடக்கூடிய நபர் இல்லாமல் அந்த ஆடலை நம்மளால ரசிக்க முடியாது. ஒரு ஓவியத்தை ரசிக்க முடியும் செய்தவர் இல்லாமல். ஒரு பாடல் பாடும் பொழுது பாடலை வந்து அவரை பார்க்கவே வேண்டாம், வெளியில இருந்து கூட கேட்டு மகிழ முடியும். ஆனா ஒரு நடனம்னு ஒன்று வந்துருச்சுன்னா அந்த நடனம் ஆடுபவர் அங்கு கட்டாயம் இருக்கணும். இருந்தாதான் அந்த நடனத்தை நாம் நன்கு ரசிக்க முடியும். சிவபெருமான் அண்டங்களிலிருந்து பிரிக்க முடியாதவன். பரதத்துவம் எதுவுமே அண்டங்கள்லேருந்து பிரிக்க முடியாது. ஸோ அதனால தான் அண்டங்கள் அசைந்து கொண்டிருக்கும் பொழுது, அண்டங்கள் ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அந்த சிலையை நம்ம உத்து பார்த்தோம்னா ஒன்றுமே செய்யாத மாதிரி இருக்கும், அப்படியே ஸ்டில் இருக்கா மாதிரி இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு மூமெண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல. இந்த உலகத்தில் மூமெண்ட் இல்லாமல் இருக்கவே முடியாது. அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, நம்ம உடம்புக்குள்ளே பார்த்தாலும் ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கு, ஹார்ட் வந்து துடிச்சுக்கிட்டே தான் இருக்கு, நமக்கு சுவாசம் வந்து வந்து போய்கொண்டே தான் இருக்கு. ஆனால் நம்மளை பார்த்தோன்னு வச்சுங்க, ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்ல இருக்கா மாதிரி தான் இருப்போம். உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மூமெண்ட், இயக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுபோல இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய உயிர்களும் அந்த சிவபெருமானும் அந்த பர தத்துவமும் பிரிக்கவே முடியாது. எப்படி வந்து நடனத்தில் வந்து ஆடுபவரையும் அந்த நடனத்தையும் நம்ம பிரிக்க முடியாது. ஒன்று இல்லைன்னா நம்மளால் அதை ரசிக்கவே முடியாது. இந்த ஒரு சூக்ஷ்மத்தை அந்த தில்லையிலே ஆடக்கூடிய ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனார் உணர்த்துகிறார் அப்படின்றத நம்ம வந்து இங்க ஒரு ஒரு சின்ன தகவலாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா அம்பிகை வந்து எப்பவுமே அண்டத்தோடு சேர்ந்தவள் தான், அண்டத்திலேருந்து பிரிக்க முடியாது. ஆனால் அண்டத்திலேருந்து மாறுபட்டு இருக்கிறாள் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த மூமெண்ட் வேணும் அப்படின்னா அந்த லாஸ்ய பிரியாயை நமகான்னு சொன்னோமே, அந்த நடனமானது நடந்து கொண்டே இருக்கும், ஆனந்த தாண்டவம் நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல இருக்கக்கூடியது. இந்த சொன்ன இந்த 2 ஸ்லோகத்துக்கும் பாஷ்யமாக இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, ஸ்ரீங்கார பாஸ்கர ருச்சியை நமகான்னு சொன்னேன்னா, மேகத்தோட சொன்னோம், அப்புறம் வந்து சூரியனோட சொன்னோம், சந்திரனோடு சொன்னோம். இந்த கிரீம்கார பீஜம் எல்லாவற்றையோடும் இணைந்து இழைந்து போய்கொண்டிருக்குன்னு அர்த்தம். கிரீம்காரமாகிய சூரியனுடைய அளவற்ற காந்தியாக விளங்குபவள் அந்த அன்னை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். பாஸ்கரஹா நாமத்துல பாஸ்கர ருச்சியை நமகான் இருக்கு இல்லையா, பாஸ்கரக என்பதற்கு காந்தியை பரவச் செய்பவள், காந்தார்த்த விக்கிரகாயை நமகான் அம்பிகைக்கு ஒரு நாமம் இருக்கு. அதனால் சூரியன் என்ற அர்த்தம் நமக்கு இந்த இடத்துல புலப்படுகிறது. வானத்தில் மேகம் அளாவி இருக்கும் பொழுது சூரியனுடைய இருப்பு தெரிவதில்லை, மறைப்பு இருக்கு. அஞ்ஞானம் நம்மிடம் இருக்கும் அளவும் அந்த பரவஸ்து புலப்படுவதே இல்லை. பலத்த காற்றானது வீசி மேகத்தை விரட்டி அடிக்கும் பொழுது சூரியன் எப்படி நேர்முகமாய் காணப்படுகிறானோ அதை போலவே, நல்ல கம்பேரிசன் புரிந்து கொள்ள வேண்டியது, பூர்வ புண்ணிய வசத்தினால் குரு கடாட்சம் நமக்கு உண்டாகி அஞ்ஞானம் என்ற மேகம் அகன்று விட்டால் பரதேவதை ரூபம் அந்த சாட்சாத்காரம் கிரீம்கார பீஜ மந்திர உபாசனையினால் நேர்முகமாக டைரக்டாக விளங்குகிறது என்பது இங்கு கருத்தாக சொல்லப்படுகிறது.
இதுக்கு அடுத்த நாமமா இருக்கக்கூடிய ஹ்ரீம்காராம் போத சஞ்சலாயை நமக சொன்னோம் இல்லையா? நீலதோ யதமத்யஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா அப்படின்னு நாராயண சூக்தத்தில் சொல்லிருக்குன்னு சொன்னோமே. ஹ்ரீம்காரம் என்ற மேகத்திற்கு மின்னல் கொடி போல விளங்குபவள் அன்னை. மேகமானது மழையை பொழிந்து செழிப்பை உண்டு பண்ணுவது போல ஹ்ரீம்காரம் என்ற பீஜ மந்திரம், தேவி பீஜம், தன்னை மந்திர வடிவமாய் தியானிப்பவர்க்கு எல்லா நன்மைகளையும், அவருடைய விருப்பங்களை எல்லாம், நியாயமான விருப்பங்களை எல்லாம் கொடுக்கிறது. மின்னல் மேகத்தை பிரகாசப்படுத்துவது போல, மின்னலானது மேகத்தை பிரகாசப்படுத்துவது போல பராசக்தி ஹ்ரீம்காரத்தின் லட்சியார்த்தமாக நின்று அதற்கு மேற்குறித்த சக்தியையும் கொடுக்கிறாள் என்பது இந்த ரெண்டு நாமத்தோட அர்த்தம். ஏன் நம்ம ரெண்டு ரெண்டா எடுத்துக்கிறோம்னா, ரெண்டு ஒண்ணுக்கு ஒன்று ஈக்குவேட்டா இருக்கும். ஹ்ரீம்கார பாஸ்கர ருச்சியைன்னு சொல்லுவோம், உடனே அங்க ஹ்ரீம்காராம் போத சஞ்சலாயை நமகான்னு சொல்லுவோம். அதனால அந்த ரெண்டு நாமத்தையும் சேர்த்து படிக்கும் பொழுது கொஞ்சம் கூட நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதை பார்த்தோம். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடலையும் சொல்லி இன்னைக்கு உள்ள நிகழ்ச்சியை நாம முடிச்சுக்கலாம். இதுவும் மின்னலை பற்றி தான். இப்போ நம்ம மின்னலை பற்றி பேசிட்டு இருக்கிறதுனால நம்ம மின்னலையே சொல்லலாம். மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றது அந்நாள் அக மகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு. முன்னாய் நடுவெங்குமாய் முடிவாய் முதல்வி தன்னை உண்ணாது ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றிலையே. நம்ம இந்த மேகத்தை பற்றி சொன்னோம், பாஸ்கர ருச்சியை பற்றி சொன்னோம். அபிராமி, நீ 1000 மின்னல்கள் சேர்ந்தாற் போன்ற வடிவை உடையவள். சகஸ்ர சூரிய சம்யுக்த பிரகாசாயை நமகான்னு அம்பாளுடைய பிரகாசத்துக்கு சொல்லுவா. இங்க என்ன சொல்றா? நீ 1000 மின்னல்கள் சேர்ந்தாற் போன்ற ஒரு வடிவை உடையவள். தன்னுடைய அடியவர்களுக்கு அகமகிழ்ச்சி தரக்கூடிய ஆனந்தவல்லி ரூபம். அருமையான வேதத்திற்கு தொடக்கமாகவும் நடுவாகவும் முடிவாகவும் விளங்குகின்றாய். அந்த முதற் பொருளும் நீயே. உன்னை மானிடர் நினையாது விட்டாலும் நினைத்திருந்தாலும் அதனால் உனக்கு ஆகக்கூடிய பொருள் ஒன்றும் இல்லையே. அவ நினைக்கிறா, அவளுக்கு லாபம், நினைக்கல அவளுக்கு நஷ்டம். இதனால உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு ஒரு அருமையான கேள்வி. நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அம்பாள் கடாட்ச கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நமகான்னு சொல்ற மாதிரி கடாட்சம் நமக்கு கிடைத்து கொண்டே தான் இருக்கும். ஆனாலும் இங்க என்ன சொல்றாங்கன்னா, நினைச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய பிறவியிலிருந்து இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையானது ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இன்னொரு தினம் மறுபடியும் இன்னொரு யோனியில பிறந்து திருப்பியும் கஷ்டப்பட்டு மறுபடியும் சிரமப்பட வேண்டாம் என்பது இந்த பாடலுடைய அர்த்தமாக வச்சுக்கலாம். சதச்சித்த சௌதாமினி, அதாவது திரிபுர சுந்தரி அஷ்டகத்துல அம்பாள் என்ன சொல்றான்னா, நிலையான மின்னலை போன்றவள் அம்பிகை. ஏன்னா மின்னலை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கோம். சதச்சித்த சௌதாமினி, திரிபுர சுந்தரி அஷ்டகத்தில் உள்ள நிலையான மின்னல் போன்றவள் என்ற இந்த பொருளோடு இன்னைக்கு உள்ள ப்ரோக்ராமை முடிச்சுக்கலாம். அபராத சகஸ்ராணி கிரியந்தே ஹர்னிச்சம் மயா தாசோயமிதி மாம் மத்வா க்ஷமஸ்வலலிதாம்பிகே. ஹரி ஓம்.